வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். ஐராக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் வரப்போகுது. ஆல்ரெடி எனக்கு வந்துருச்சு, பம்மிக்கு வந்துட்டு முந்தானத்து வந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஐராக் வரப்போகுது, வந்துடும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஸோ ஃபாரின் ட்ரிப் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிக்கி, ராக்கி எல்லாம் யூரின் போயிருக்காங்க. அதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஃபாரின் ட்ரிப் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை, உங்கள் பொண்ணு புளுத்திஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிலல. அப்போ நீ யோசிச்சு பார்த்துக்கோ, நான் எந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெயிலில் காய வைப்போம். நிக்கி வந்துட்டு நிறையா இது பண்ணியிருக்கா. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே அவளே வந்துட்டு விளைய வச்சிருக்கா. க்ளீன் பண்ண ஆமாம். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஏர் மேன், நீ தான் உயர்ந்த மனிதனாச்சே. என்ன மேன் நீங்க மேன், இங்கே ஒட்டிருக்கனால உனக்கு முடியல. ஓகே தானே மேன்? ஓகே தானே மேன்? ஓகே. ஸோ இந்த நிக்கிக்கு ராக்கிக்கு வந்துட்டு நாங்கள் பின்னாடி வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவு. வீடு மீன்ஸ் இந்த மாதிரி வீடு கிடையாது, ஒரு கூண்டு, ஓகேவா? ஒரு கூண்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். யாருக்காச்சும் வந்துட்டு இந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, எந்த மாதிரி கூண்டு ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபோட்டோ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு சென்ட் பண்ணுங்க, ஓகேவா? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. கூகுள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ண எனக்கு கரெக்டாக கிடைக்கல. உள்ளரே வந்துட்டு எல்லா வசதிகள், சகல வசதிகள் இருக்கிற மாதிரி ஒரு கூண்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிக்கிக்கும் ராக்கிக்கும் மறக்காம சென்ட் பண்ணுங்க. இப்போ இதை தூக்கிட்டு வெளியே போவோம். நிக்கி, புளுத்திஸ் பார்க்குறோம். என்னடா பண்ணீங்க, என் கூண்டை தூக்கிட்டு போயிட்டீங்க. எது? ஓ போயிடும், இதுவும் போயிடும். நிக்கி, ஓ புளுத்திஸ் தானே பம்மி, மறந்துட்டியா நீ அவளை? ஸோ ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து நம்ம நிக்கியை ஃப்ரீயாக விடுறதில்ல வீட்டுக்குள்ளே. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒன்று கடிச்சு வைக்கிறோம். அதனால் மோஸ்ட்லி இப்போ ஒரு வாரமாக இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து தொடர்ந்து கூண்டுக்குள்ளேயும் வெளியேயும் விட்டுட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா அநியாயத்துக்கு வந்துட்டு நார் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்காகவே நாங்கள் வெளியே வந்துட்டு ஒரு கூண்டு மாதிரி, ஏன்னா பயங்கர சூப்பரான ஒரு கூண்டு வந்துட்டு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தலை, எப்படி நீ க்ளீன் பண்ணுறியா நான் க்ளீன் பண்ணுறதா? நான் எடுத்துகிட்டு வரேன். இது வெயிட். ஐயோ என்ன பொம்மி இப்படி வா, நீ நிமிஷம் இங்கே வா. ஏன் பொம்பளைங்களை வேலை வாங்கக்கூடாதுல்ல? நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நான் இருக்கேன்ல. எதுக்கு நீங்கள் நான் வரேன். தலை முடிஞ்சா? ஏய் ஆசிம், ராக்கி, ஆசிம் ஃபஸ்ட்டாவது வந்துட்டு கூப்பிட்டா வந்துட்டு இருந்தான். எப்போ அந்த கழுதை கூட சேர்ந்தானோ அப்போ இருந்து கூப்பிட்டாலும் வரதில்லை. வாங்க, நல்ல பையன்டா நம்ம ராக்கி பாய். பெட்ஸை வந்துட்டு வாங்குறது பெருசு இல்லை, வாங்கி யார் வேணா பார்த்தீங்க அப்படின்னா வளர்த்தலாம். ஆனால் வீட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு இருக்கிறதுலே டஃபஸ்ட் விஷயம். நாய் வாங்கினாலும் சரி, பூனை வாங்கினாலும் சரி, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி, அதுக்கப்புறமா யூரின் இதெல்லாம் வந்துட்டு போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டையும் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி யூரின்லாம் எடுத்து வைக்கல அப்படின்னா, அந்த யூரின்லாம் க்ளீன் பண்ணி வைக்கல அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்ஸை வாங்குறது நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பூனை வேணும், எனக்கு இந்த மாதிரி பெட்டு வேணும், நான் இந்த மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டை அந்த அளவுக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நாங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணுறத விட 2 times அதிகமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, பெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒருக்கா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஊட்டுறது இல்லை, நான் சொல்கிறது தொடச்சி க்ளீன் பண்ணுறது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே முடியெல்லாம் உட்காரும். நாய் பூனை எதுவாக இருந்தாலும் வந்துட்டு முடி வரத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி பூனையெல்லாம் வாங்குறப்போ, இந்த நிக்கி மாதிரி அடங்காத பூனை வாங்குறப்போ இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று கடிச்சு வைக்கும். அது ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப அக்கிரமத்தில் நடந்துட்டு இருக்கு நிக்கி. அவளை பார்த்து இவனை வந்துட்டு கெட்டு போயிடுவான்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி பூனைலாம் வாங்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது, ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அந்த ரூமில் இருந்து அந்த ரூம், இந்த ரூம் எல்லா ரூம் பார்த்தீங்க அப்படின்னா தொடச்சி வைக்கணும். ஏன்னா நிக்கி கீழே ஐரா இருக்கிறதுனால கீழே எதுவுமே அசிங்கம் பண்ணுறது இல்லை, மேலே ஃபுல்லாக டாய்லெட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நிக்கியை வந்துட்டு கூண்டுக்குள்ளே போட்டு வைக்கணும். ஆமாம் தலை, இங்கே 2 பீஸ் இருக்குது, அது எடுக்கலையா நீ? பொண்ணுங்கிறீங்க,
எடுத்துட்டு வரேன். ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. தலை அப்படியே இங்கேருந்து தொடச்சிட்டே கீழே போயிட்டு இருக்கோம். நிக்கியோட யூரினை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபாரின் ட்ரிப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க கீழே போகலாம். ஓகே, ஸோ ஐராவோட பாஸ்போர்ட் வந்துருச்சு. இதை கவர் ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்த்துட்டோம், உங்களுக்கு காட்டுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் 2 பேர்த்தோட பாஸ்போர்ட்டும் உள்ளதாக இருக்குது. இப்போ எந்த கண்ட்ரிக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐரா வந்துட்டு அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 3 பேர்த்தோட பாஸ்போர்ட் இதில் இருக்குது. இப்போ நம்ம எந்த நாட்டுக்கு போகலான்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஐரோட பாஸ்போர்ட்டை காட்டுறாருங்க. ஓவர் ஹீட்டாக இருக்குது, மொட்டை சூடாயிரும், தொப்பை போட்டுக்குவோம். ஸோ ஐரோட பாஸ்போர்ட்டு பார்த்துருவோமா? இல்லை நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு காட்டுறேங்க. எஸ் தா, திஸ் இஸ் ஐரா இன் பாஸ்போர்ட். தெரியுதா? இருக்கால ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தியா? அது என்னமோ தேய்ச்சி விட்ட மாதிரி இருக்கு கீழே. இதான் நம்ம ஐராவோட பாஸ்போர்ட்டு. அதில் சிரிச்சிட்டு இருக்கா. நல்ல வேலை அந்த மாதிரி உருன்னு இருக்கிறத எடுத்துருவாங்களோன்னு சொல்லி நினச்சோம். சிரிச்சிட்டு இருக்கிற ஃபோட்டோ தான் பார்த்தீங்க அப்படின்னு எடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். என் கையில் இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஒவ்வொரு நாடாக 4 நாடாக வந்துட்டு எழுதி நம்ம நிக்கி கிட்ட கேட்போம், அதுக்கப்புறமா ஐரா கிட்ட கேட்போம், அதுக்கப்புறம் நம்மளே குளிக்கு போட்டு எதுவும் எடுப்போம், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எந்த நாட்டுக்கு போகலாம், எது வந்துட்டு சீக்கிரமாக அந்த விசான்னு சொல்லுவாங்களா அந்த விசா கிடைக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு டிக்கெட் ரேட்லாம் எதுக்கு ஓரளவுக்கு ஓகே, எது நமக்கு சீக்கிரமாக கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம போகிற ட்ரை பண்ணுறோம். ஓகே தானே ப்ரோ? ஓகே தான். நம்மளும் ஒரு 2-3 ஆப்ஷன் பார்ப்போம். ஆனால் எனக்கு பிடிச்ச கண்ட்ரிக்கெல்லாம் போகணுன்னா ஸ்கார்பியோ விற்று தான் ஆகும். நான் உன்னை வேணா வித்துறேன். சரி எழுதுவோமா? எழுது. அல்ல உனக்கு பிடிச்ச ஒரு கண்ட்ரி சொல்லு. கனடா. இதெல்லாம் ஓவர் சரியா? நீ போய் கேட்டோடனே ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. கனடா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கத்தார். சரி இப்போதைக்கு இது போடுவோம், லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு. பிலிப்பைன்ஸ், லாவோஸ், ஈரான், ஈராக். இதுக்கு போய் இறங்கிடலாம் பேசாம. உக்ரைன். ஐயோ வேண்டாம், என்னடா. அப்புறம் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. முதல்ல எழுதுனதுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரி எடுப்போம். எப்படி நம்ம கிளியை கூப்பிடுவோமா? கிளியா? ஆமா, கருப்பு கிளி எங்க இருக்குன்னு தெரியல. கருங்கிளியை கூப்பிடுவோமா? எங்களோட பாக்கிய தேவதை இல்ல, பாக்கியாக்கா, பாக்கியலட்சுமி. நிக்கி. யாரும் இல்ல. பாக்கியலட்சுமி புருஷன் யாரு? கோபி. கோபி. ஆமா, வெள்ளையா இருக்கா பாரு. ஆமா. எங்கேயோ போயிட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம். நிக்கி கிட்ட எல்லாம் கேட்கணுமா என்ன? நிக்கி இருந்தா தான் நான் கேக்குறது. அவளை தூக்கிட்டா இருக்க ஒரு மணி சீட்டு போட்டு எந்த நாடு வருதோ அந்த நாட்டுக்கு நம்ம போறோம் இப்போ. ஓகே, வந்துருச்சு. இது மலேசியா. சரி ஓகே, நம்ம நிக்கி கிட்ட ஒருக்கா கேட்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி மலேசியா ஒன்று, ஸ்ரீலங்காவில் மறந்து நம்ம. ஸ்ரீலங்கா வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வேணாம், நம்ம தனியாக ஒருக்கா போகிறோம். ஓகே, கன்ஃபார்ம் நம்ம ஸ்ரீலங்கா விசிட் பண்ண தான் போகிறோம். நாங்கள் 3ஆவது தடவை எது வருதோ அது. துபாய். நானே எடுக்கிறேன் சீட். கீழே விழுந்து சீட்டவே எடுப்போம். கீழே பறந்து போச்சுல. ஏய் துபாய்டா, கீழே பறந்து போன சீட்டு இது. அப்போ துபாய் போலாமா? நிக்கி கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமா? கேட்கறக்கு அவ இருக்கணும் இல்ல, அவ வீட்டுக்குள்ள இல்ல, அவ இங்க நிக்கி கிட்ட போய் கேட்போம் வாங்க. ஸோ நம்ம 4 கண்ட்ரியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. துபாய், மலேசியா, அப்புறம் சிங்கப்பூர், தாய்லாந்து. இந்த 4 கண்ட்ரி வந்து இதில் இருக்குது. நம்ம நிக்கி கிட்ட ஒரு தடவை வந்துட்டு குலுக்கி மூந்து பார்க்க சொல்லுவோம். ஏதோ மூந்து பார்க்குறோம் அந்த நாட்டுக்கு நம்ம போகிறோம். ஓகேவா? லாஸ்ட்டு. ஆமாம்.
நிக்கி நிக்கி மோந்து பாரு நிக்கி. அக்கா இதான் மோந்து பார்த்துருக்காங்க. எஸ், தட் இஸ் துபாய். அக்கா வந்து நம்ம துபாய் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நிக்கியை கூப்பிட்டு போயிடலாமா துபாய்க்கு? நிக்கி வந்துட்டு முதல்ல நம்ம பாம்பே கூப்பிட்டு போகிறோம். ஓகே, நிக்கி கூப்பிட்டு போய் அங்கே மனுஷனா மாத்திரக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நிக்கியை மனுஷனா மாற்றிடலாம். ஸோ நிக்கி வந்துட்டு துபாய் செலக்ட் பண்ணியிருக்கா. ஆனால் எனக்கு வந்துட்டு தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இந்த 3 கண்ட்ரியும் பிடிக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஸ்ரீலங்காவும் பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா தான் வரணும்னு சொல்லி நினச்சிது. இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த 4 கண்ட்ரியில் எந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸில் வச்சு இந்த 4ல் ஏதாவது ஒரு நம்ம சூஸ் பண்ணுறோம், போகிறோம். ஓகேவா, ஃபாரின் ட்ரிப்பு போகிறோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எதுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ இல்லை எதுக்கு வந்துட்டு அதிக பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு வந்து நம்ம போகிற ட்ரை பண்ணுவோம். இல்லை எதுக்கு வந்துட்டு சீக்கிரமாக விசா கிடைக்கும். இந்த 4 கண்ட்ரிக்குமே சீக்கிரமாக விசா கிடச்சிரும். எதுக்கு வந்துட்டு சீக்கிரமாக கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See you. Bye.